ஆல்சோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பழனி vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திடீர்னு ஏன் இந்த பழனி போகிற மாதிரி டெசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கும் தெரில. ஸோ ரொம்ப நாளாகவே போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்தது. பட் இன்னைக்கு தான் அமைஞ்சது. இதை தாண்டி எந்த ஒரு கோயில் போகணும் அப்படின்னாலும் கடவுள் நம்மள அலோவ் பண்ணணும் இல்லைங்களா? கடவுளே இன்னைக்கு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்களும் பழனி போகிற மாதிரி பிளான் பண்ணோம். டக்குன்னு அமைஞ்சிருச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். அதை தாண்டி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அப்புறம் அது இதுன்னு கமெண்ட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விட்ருவேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். புரியுதா? அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஈரோடு போயிட்டு ஈரோட்டிலேருந்து பழனி போகிற மாதிரி தான் பிளானிங். ஸோ அதனால் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் மேட்சிங்காக எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் பழனி போகிறேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரே முருகன் ரீல்ஸாக வந்தது. இது வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ். எது எடுத்தாலும் என்ன ஒரு காரியங்கள் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஃபெயிலியரில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஃபெயிலியர்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஃபீலாகவே இருந்தது. பட் இதுக்கு பழனி தான் சொல்யூஷன் அப்படின்னா அதை நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இதுதான் நான் டிசைட் பண்ணது கிடையாது இல்லையா? கடவுள் டிசைட் பண்ணினது தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலி வந்து ஈரோடு ரீச் ஆயாச்சு. ஈரோடு ரீச் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்லான்னு போனால் அங்கே சாப்பாடு இல்லைங்க காலங்காத்தால். சரி நம்ம பழனி பஸ் ஏறிட்டு அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், பழனியே ரீச் ஆகிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்போ வெயிலாக தான் இருந்தது. ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டு மில்லாம் தெரிகிறப்பவே தெரியும் உங்களுக்கு பழனி போகிற ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. போக போக அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தூறல் போடுறது, ரொம்ப வெதர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பஸ்ஸில் போடுற பாட்டெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு நான் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணல, அவங்களோட ப்ளேலிஸ்ட் விட்டுட்டேன். எல்லாம் கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் என்ன நினச்சோன்னா அங்கே போயிட்டு ரோப் காரில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருந்தோம். ஏன்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக சர்ஜரி நடந்ததுனால அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் முன்னாடியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஞ்சில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அங்கே அலோவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்லான்ட்டு அங்கே சரவண பவனுக்கு சாப்பிட வந்துட்டோம். இட்லி, நெய் ரோஸ்ட் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்பொங்கலுங்க, அது சும்மா குட்டியூண்டு ஒரு கப்பில் கொடுத்தாங்க, அதை வாங்கினோம். ஸோ இப்போ உங்களுக்குமே ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கவனிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலி சாப்பிட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அலோடு இல்லை இல்லையா? ஸோ இப்போ ஆட்டோவில் அங்கே போய் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இது நிறையா பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ஃப்ரீ தான், இது காசுன்னு நினச்சிட்டு நடந்தே போகிறாங்க, இது ஃப்ரீ தான். ஸோ இதில் நாங்கள் ஏறிட்டு ரோப் கார் போகலான்னு பார்த்தோம். ஆனால் விஞ்சில் தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னு சொன்னதுனால விஞ்ச்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இறங்கியாச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு மினிஸ்டர் வேறு இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 2 வேஷம் இருந்தது இல்லைங்களா? ஸோ 2 இதுலேயுமே நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தோம். ஸோ ஃப்ரீ தரிசனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது மண்டே. ஸோ மண்டேன்றதுனால கம்பேரேட்டிவ்லி வீக்கெண்ட் விட மண்டே வந்து ஓகேயாக தான் இருந்தது. ஸோ நாங்களும் வந்து திருப்தியாக தரிசனம்லாம் பண்ணிவிட்டு பஞ்சாமிரதம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மேலே போய் என்னால் ஷூட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும் மேலே ஃபோன் அலோடு இல்லை இல்லையா? ஸோ அதனால் கீழே ஷூட் பண்ணதோடு சரி. மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு சின்ன ஒரு விஷயம், மேலே வந்து டாக்ஸை வந்து துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க. துரத்தி விடுறது ஓகே, பட் அடிச்சிட்டு இருந்தாங்க ஸ்டிக்கை வச்சு. என்ன இருந்தாலும் அது ஒரு கோயிலோட இடம் இல்லைங்களா? அதுவுமே ஒரு உயிர் தான். அதை அந்த இடத்துல துன்புறுத்துறது எனக்கு பர்சனலாக ஓகேயா இல்லை. பட் நம்ம அங்கே சொல்ல முடியாது, யாரையுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் வந்துட்டோம். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. மறுபடி சொல்கிறேன், கமெண்ட்டில் வந்து களி ஊற்றுனீங்க அப்படின்னா
அவ்வளோதான். இது வந்து நான் எனக்கு தோன்றத மட்டும் தான் நான் இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவேன். ஏன்னா, இப்போ அதுவே ஒரு பசிக்காக தான் வருது இல்லைங்களா? அதனால ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்ப நீங்க பழனி போற மாரி இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டே அந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே முருகனுக்கு உகந்த நாள் அந்த மாரி டைம்ல போகணும் அப்படின்னா, நீங்க தாராளமா போலாம். ஆனா கூட்டம் கண்டிப்பா இருக்கும். அத எதிர்பார்த்து போங்க. இப்போ குழந்தைங்கலாம் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா, மண்டே அந்த மாரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகேயா இருக்கும். ஸோ எங்களுக்குமே திருப்தியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அங்கேயே அன்னதானமும் சாப்பிட்டுட்டு நாங்க வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. நம்ம சேனல நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெய்வங்களா. நானும் வளரணும். நன்றி சொல்வேன் தெய்வமே.